படிக்காதவன் மை மை டீப்லி பர்சனலி ஃபேவரைட் வந்துட்டு படிக்காதவன். அப்படியா? ஆமா. ஓகே. ரஜினி சாரோட படங்கள்ல எக்ஸ்ட்ரீம்லி ஃபேவரைட் அப்படின்னா படிக்காதவன். டெல் மீ மோர் அபௌட் இட். அந்த படம் நான் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு ரொம்ப என்ன எமோஷனலா என்கேஜ் பண்ணுது. எனக்கு ஒரு டீப் ஹியூமன் வேல்யூஸை வந்துட்டு ரொம்ப ப்ரீச்சியா இல்லாம, கதையோட போக்குல ஒரு ஒன் மேன் ஜர்னில வந்துட்டு எனக்கு கான்ஸ்டன்ட்டா எனக்கு சொல்லிக் குடுத்துட்டே வர்றது. ரொம்ப ப்ரிசைஸான பஞ்ச் டயலாக்ஸ். அதாவது பஞ்ச்னா மாஸ் மட்டுமே இல்லாம, தேங்க் யூ அப்படின்ட்டு அவர் ஒரு இடத்துல சொல்லிட்டு போவாரு. அந்த தேங்க் யூவும் பஞ்சா லேண்ட் ஆகுற இடம் இருக்குல்ல. ஸோ என்ன ரொம்ப எமோஷனலா இன்வெஸ்ட் பண்ண படம் வந்துட்டு ரஜினி சாரோட படங்கள்ல படிக்காதவன். படிக்காதவன் 1985 வருஷத்தில் ரஜினி சார் பர்ஃபார்மன்ஸில் ராஜசேகர் சார் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஒரு பக்காவான கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படம் 1982 வருஷத்தில் ரிலீஸ் ஆன குத்தார் அப்படிங்கிற ஹிந்தி படத்தோட அஃபிஷியல் ரீமேக். படிக்காதவன் ரிலீஸ் ஆகி அந்த டைம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனிச்சு. கிட்டத்தட்ட 250 நாளுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய கமர்ஷியல் சக்ஸஸ் ஆன படம். ரஜினி சாரை எல்லா இடங்கள்லையும் பெரிய ஹீரோவாக அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்த படம். இந்த படம் தமிழ் சினிமாவோட ஃபஸ்ட்டு 6 கோடிக்கு மேலே கலெக்ஷன் எடுத்த படம். ரஜினி சார் அவரோட படிக்காதவன் படத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.